ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு தான் போயிருந்தேன், சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு. தம்பிக்கு அம்மா போட்டிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து தம்பிக்கு தண்ணி ஊற்றி சரியாயிடுச்சு. இப்போ சரியானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு 7 நாள் ஆகிடுச்சு. சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், மாவிளக்கு வைக்கிறேன்னு வேண்டிட்டேன். அதனால் போயிட்டு மாவிளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கோயிலுக்கு போயிருந்தோம். நல்ல வேளை அன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடு இல்லை, ஏன்னா தேரோட்டம்லாம் இப்போ தானே முடிஞ்சுது. அதனால் வந்து ரொம்ப க்ரௌடு இல்லை. அதனால் சரி ஃப்ரீயாகவே தான் இருந்தது. அதாவது சிறப்பு தரிசனம் இல்லாமல் நார்மலாக போகிற க்யூவே வந்து கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. அதனால் சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரில, ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து தங்கத்தேர் புறப்பாடு. உள்ளுக்க கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து ஏன்னா குழந்தைய வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது கூட்டம் இல்லாததுனால நாங்கள் வந்து க்யூவிலே போயிட்டோம். ரொம்ப கூட்டமே இல்லை, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி அப்போ அதிலே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் அதிலே கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா தங்கத்தேர் வந்து வந்துட்டுருந்தது. சரி அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து அந்த அம்மா வந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். அந்த அம்மா வந்து நமக்கு எல்லாத்தையுமே ஏற்றி கொடுப்பா. பாருங்கள், இது வந்து உள்ளே இருக்க கோபுரம் இது. அப்புறம் நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா கோயிலோட மேலே எல்லா சீலிங் எல்லாத்துலேயுமே வந்து அம்மனோட படங்கள் வந்து ஒவ்வொரு அவதாரங்கள் அம்மா வந்து எடுத்த ஒவ்வொரு அவதாரங்களையும் வந்து அந்த சீலிங்கில் வந்து வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் வரைஞ்சி சிவனை சுற்றி வந்து சில அவதாரங்களோட ஃபோட்டோ, அதாவது அம்மாவோட சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அதை சுற்றி வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த சிவனை வந்து நம்ம வந்து எங்கே இருந்து பார்த்தோம், எந்த லொக்கேஷனில் இருந்து பார்த்தோம், எந்த இடத்துல டேரெக்ஷனில் நின்று பார்த்தாலுமே அந்த சிவலிங்கம் வந்து நமக்கு நேராக இருக்க மாதிரி மட்டும்தான் தெரிவார். அந்த டேரெக்ஷன் மாறவே மாறாது. இந்த காட்டுறேன் பாருங்கள் நீங்கள். இது பாருங்கள், நம்ம வந்து அந்த சிவன் வந்து அந்த டேரெக்ஷன் வந்து மாறவே மாறாது. சுற்றி வந்து மகாலட்சுமி, விநாயகர், அது மாதிரி எல்லா சிலைகளுமே இருக்கும். ஆனால் அந்த சிவன் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி நம்ம எந்த இதில் வந்தாலுமே சிவன் வந்து நமக்கு நேராக மட்டும்தான் தெரிவார். நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு